இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. வணக்கம். செய்தி சுருக்கம். விஜய்க்கு பதில் சொல்ல தயாராக இல்லை ஸ்டாலின் வெளிப்படை. தேர்தலை முன்னிட்டு ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தங்கிய அவர் காலை நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது நெசவாளர்கள், மீன் மற்றும் காய்கறி வியாபாரிகளை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதை பத்தி நான் பதில் சொல்ல வேண்டிய அப்படியா தெரியல. தெரியல, படிக்கிறது இல்ல. சொல்லுங்க. தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்புறத ஒரு தகவல் பேசிட்டு வரீங்க, எப்படி சார் பாக்குறீங்க? அவர் தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனால விரக்தியில பேசிட்டு இருக்காரு. அதாங்க தோல்வியினுடைய விரக்தி போயிட்டாரு, அதனுடைய விரக்தியா பேசிட்டு இருக்காரு. நடக்கிறது இதுக்காக நடக்கிறது இல்ல, எப்போதும் நடப்பேன். நான் எந்த ஊருக்கு போனாலும், சென்னையில இருந்தாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, காலையில இதனுடைய வழக்கம் இது. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நடக்கும் போது அப்ப நம்ம மக்களை சந்திக்கிற தேர்தல் நேரமா இருக்கிறதுனால மக்கள் வந்து என்ன சந்திக்கிறாங்க, உற்சாகத்தை சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட போதும் சொல்றாங்க. அது உற்சாகமா இருக்கு, அதனால கொஞ்சம் கூடவே நடக்கிறோம். பதில் சொல்ல தயாரா இல்லை. நோ கமெண்ட்ஸ். சார், தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு சொல்றீங்க சார், சொல்றீங்க எப்பயுமே போட்டி வந்து திமுக அதிமுக தானே? அதிமுகவுடைய முகமூடி போட்டு தானே பிஜேபி உள்ள வருது, அதனால அதுதான் உண்மை. பார்லிமெண்டில் முக்கிய விவாதம். பாஜக எம்பிக்கள் லீவ் எடுக்க தடை. கொறடா கரார் உத்தரவு. பார்லிமெண்ட் மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்ய மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் தொகுதி மறுசீரமைப்பு செய்து லோக்சபாவில் தற்போதுள்ள 543 இடங்கள் என்ற எண்ணிக்கையை 816 உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2023 மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனே அமல்படுத்தும் வகையில் அதில் சில சட்டத்திருத்தம் மேற்கொண்டு வரும் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் பார்லிமெண்டில் சிறப்பு விவாதம் நடத்தவும் அரசு அழைப்பு விடுத்துள்ளது. லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்து 2029 ஆண்டு லோக்சபா தேர்தலில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்லிமெண்டில் சிறப்பு கூட்டத்தில் விவாதத்திற்கு பின் நடக்கும் ஓட்டெடுப்பில் அரசுக்கு சாதகமான முடிவு கிடைக்க பாஜக எம்பிக்கள் அனைவரும் பார்லிமெண்டுக்கு தவறாமல் வர வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நடக்கும் விவாதத்தில் லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்கள் அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும். யாருக்கும் விடுப்பு அளிக்க முடியாது. பார்லிமெண்டில் கொறடா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என பாஜக எம்பிக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டம் குறித்து ஏற்கனவே எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு தெரிவிக்கப்பட்டு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம், மேற்கு வங்கத்தில் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ள நிலையில் அவசரமாக பார்லிமெண்ட் கூட்டப்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சு தோல்வி. மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம். ஈரான் இஸ்ரேல் இடையே மூண்ட போரில் அமெரிக்கா மூக்கை நுழைத்ததால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தின. அண்டை நாடுகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் மீது ஈரான் குண்டு வீசியது. இதனால் அரபு நாடுகளில் பதற்றம் ஏற்பட்டதால் அது உலகளவில் அதிர்வலையை உண்டாக்கியது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் சப்ளை பாதித்தது. இதையடுத்து அமெரிக்காவின் அழைப்பை ஏற்று ஈரான் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்ததால் 6 வாரங்களுக்கு மேல் நீடித்த போர் கடந்த 8ஆம் தேதி தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. 2 வாரங்களுக்கு போரை நிறுத்துவதாக இரு நாடுகளும் அறிவித்தன. பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சு நடத்த இரு நாடுகளும் சம்மதித்தன. இதையடுத்து அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழு இஸ்லாமாபாத் வந்தது.
ஈரான் வெளியுறவு அமைச்சர், பார்லிமென்ட் சபாநாயகர் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றது. இரு தரப்பினரிடமும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனித்தனியாக பேச்சு நடத்தினார். பின் அமெரிக்கா, ஈரான் குழுவினர் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இஸ்லாமாபாத்தில் 10, 11ஆம் தேதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 21 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிடையே எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் உள்ளிட்ட அமெரிக்க குழுவினர் வாஷிங்டன் புறப்பட்டு சென்றனர். இது குறித்து ஜேடி வான்ஸ் கூறுகையில், நாங்கள் ஈரானுக்கு பல வாய்ப்புகள் வழங்கினோம், ஆனால் அவர்கள் எதையும் ஏற்க மறுத்துவிட்டனர். இந்த பேச்சு சுமூகமாக முடிந்தால் எல்லோருக்கும் நல்லது. ஆனால் தற்போது இது அமெரிக்காவுக்கு கெட்ட செய்தி என்பதை விட ஈரானுக்கு மிகப்பெரிய கெட்ட செய்தி என்பதே உண்மை. எங்கள் குழு அமெரிக்காவுக்கு திரும்புகிறோம். இந்த பேச்சில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றார். அதேபோல் ஈரான் வெளியுறவு அமைச்சகமும் இந்த பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்துள்ளது. போரால் சாதிக்க முடியாததை பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அவற்றை பெற அமெரிக்கா முயன்றது. ஆனால் அவர்கள் கூறும் அனைத்தையும் எங்களால் ஏற்க முடியாது. அமெரிக்கா வலியுறுத்திய விஷயங்களுக்கு நாங்கள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்து விட்டோம் என ஈரான் கூறியுள்ளது. இரு நாடுகளுமே தங்கள் தரப்பில் கருத்து தெரிவித்துள்ளன. ஆனால் அமெரிக்கா எதை ஏற்க சொன்னது, ஈரான் எதை ஏற்க மறுத்தது என்பது பற்றி இரு நாடுகளுமே வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அணு ஆயுத கொள்கையில் இரு நாடுகளுக்கும் இடையே முரண்பாடு நிலவும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் போது அது குறித்த அம்சங்களே அதிகம் இடம்பெற்றதாகவும் அந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் கருத்துக்களை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடந்த அமைதி பேச்சு தோல்வியடைந்ததால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சினை முடிவுக்கு வராததால் மீண்டும் கச்சா எண்ணெய் விலை உயரும் என அஞ்சப்படுகிறது. மீண்டும் நெருங்கி வரும் அண்டை நாடு இந்தியாவுடன் நட்பு பாராட்ட விருப்பம். அரசியல் பதற்றம் தணிந்ததால் நடவடிக்கை. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது அவரது தலைமையிலான அரசுக்கு எதிராக 2024இல் மாபெரும் மாணவர் போராட்டம் வெடித்தது. இது கலவரமாக மாறியதில் பிரதமரின் வீடு, அலுவலகம் சூறையாடப்பட்டது. பதவியை துறந்து உயிர் தப்புவதற்காக இந்தியாவில் தஞ்சமடைந்தார் ஹசீனா. அதன்பின் வங்கதேசத்தில் அமைந்த தற்காலிக அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் பதவியேற்றார். அவரது தலைமையிலான தற்காலிக அரசு அங்குள்ள மத சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை கண்டுகொள்ளவில்லை. வங்கதேசத்தில் இந்துக்களின் வீடுகள் சூறையாடப்பட்டன. பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டனர். இந்துக்கள் பலர் அடித்து கொல்லப்பட்டனர். வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல்களுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்தாலும் யூனுஸ் தலைமையிலான அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. தொடர்ந்து இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடித்த வங்கதேச அரசு வடகிழக்கு மாநிலங்கள், நம் கடல் எல்லை உள்ளிட்ட விவகாரங்களில் நம்மை சீண்டி பார்த்தது. இந்நிலையில் பிப்ரவரியில் அங்கு நடந்த பொதுத் தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சி வெற்றி பெற்றது. இதையடுத்து அந்நாட்டின் மறைந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்றார். இவரது தலைமையிலான அரசு இந்தியாவுடன் நட்பு பாராட்டவே விருப்பம் தெரிவித்தது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டின் புதிய வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மான் சமீபத்தில் தில்லி வந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இரு நாடுகளிடையே தற்காலிகமாக ஏற்பட்ட மனக்கசப்பை மறந்து மீண்டும் பழைய நட்பை வலுப்படுத்த விரும்புவதாக கலீலுர் ரஹ்மான் கூறினார். இதையடுத்து தங்கள் நாட்டின் தரப்பிலான கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்தியாவின் சார்பில் அந்நாட்டிற்கு வழங்கப்படும் டீசல், உர விநியோகத்தை தொடரவும் மேலும் புதிய ஒப்பந்தங்கள் செய்யவும் விருப்பம் தெரிவித்தார். இரு நாடுகளிடையிலான நதிநீர் பகிர்வில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்கள் விவாதித்தனர். கலீலுர் ரஹ்மானின் இந்திய பயணம் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இந்தியா வங்கதேசம் இடையிலான நட்பை மீண்டும் உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என வங்கதேச அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. தனிநபர் தாக்குதல் கூடாது, விஜய்க்கு துரை வைகோ ஆதரவு. மதுரை தெற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் புதூர் பூமிநாதனை ஆதரித்து மதிமுக தலைமை நிலைய முதன்மை செயலாளர் துரை வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். என்னன்னா, இந்த கட்சி நான் சொல்ல விரும்பல. பொதுவாகவே தேர்தல் நேரங்கள் இருக்கட்டும், தேர்தல் அல்லாத நேரங்கள் இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள், அரசியல் தலைவர்கள் இடையே கருத்தியல் ரீதியான ஒரு விவாதம் தான் இருக்கணும். இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ், இஷ்யூ பேஸ்ட் டிபேட்ஸ், கருத்தியல் ரீதியான ஒரு விவாதங்கள் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்லலாம், ஒரு மறுப்பு கருத்து சொல்லலாம், எதிர்கருத்து சொல்லலாம். இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம அரசியல் இருக்கணும்னு என்னுடைய கருத்து. தனிப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை
அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட முறையாக அவரை பற்றி ஒரு அவதூறுகளை சொல்கிறதோ இருக்கக்கூடாது. அது முக்கியமாக உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள்கிட்ட தான் அது ஆரம்பிக்கணும். அது ஒரு அரசியல் ஒரு இயக்கமோ தலைவரோ அதை போட்ட தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல் கொடுத்தாருன்னா அதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. அதை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்கிற என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள்.